இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. இந்த வருஷத்துல இந்த ஆட்சியில 24 லாக்அப் டேக் ஆயிருக்கு. நீங்க இந்த 24 லாக்அப் பத்தி நீங்க சாரு கேளுங்க அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி 24 குடும்பத்துக்கும் நீங்க அஜித் குமார் குடும்பத்துக்கு நிதி கொடுத்த மாதிரி 24 பேருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. 24 பேரை போய் பார்த்தாரா? பார்க்கல. இவர் மட்டும் இவரு அந்த லிஸ்ட் எடுத்து சொல்றாரு 24 லாக்அப் ஆயிருக்கு. அது மாதிரி சொல்றாரு. இவர் பண்ணிட்டு சொன்னா நல்லா இருக்கும். இவரே ஏன் பண்ணாம 24 குடும்பத்தையும் சந்திச்சு அதனுடைய முழு விவரத்தை சேகரிச்சுட்டு பேர் சொன்னா நல்லா இருக்கும். விஜயோட அரசியல் கொள்கை வேறு மாதிரி இல்ல. திமுக செகண்ட் மாதிரி தான் தெரியுது. திமுக பார்ட் 2 மாதிரி தான் இருக்கு. அப்படியே காப்பி தான் பண்றாங்க. ஒன்னும் டிஃபரெண்ட் வேற எதுவுமே கொள்கையில எதுவுமே சேம் தான். வேணும் வேற எதுவுமே இல்லை. அதனால திமுகவுல 2வது திமுகன்னு சொல்லலாம். ஆமா ஆமா 2வது திமுக. ஏன்னு கேட்டேன், வேற எந்த கொள்கை ஒரு கட்சியோட கொள்கைன்னா ஒரு இது இருக்கணும், வேறுபாடு இருக்கணும், ஒரு வித்தியாசமா இருக்கணும், எதுவுமே இருக்கும். எல்லாமே இல்லை. திமுகவோட அப்படிதானே சொல்றாங்க எல்லாமே. ஆமா, அவரை நம்பி வர ஃபேன்ஸ்க்குலாம் ஏமாற்றம் தானே இருக்கும். அவரை நம்பி ஓட்டு போறவங்களுக்குலாம் அப்ப என்ன ஒரு நல்ல செய்வார்? அப்படி இல்ல. ஒரு ரம்ஜான் வந்தாக இவர் தொப்பி போறாரு, ஸ்டாலின் தொப்பி போறாரு, இவரும் தொப்பி போறாரு. இப்ப இந்து பண்டிகை அவர் எதிர்க்கிறாரு, இவரும் எதிர்க்கிறாரு. எல்லாமே நம்ம கொள்கைக்கு ஆப்போசிட்டா தான் இருக்குது. 2 பேரும் சேமா தான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அப்போ இது புதுசு இல்லை. திமுகவோட செகண்ட் அடுத்தது அப்படிதான் சொல்ல முடியும். இப்ப நீ தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லணும். எல்லா பண்டிகையும் வாழ்த்து சொல்லாம நீ சில பண்டிகை மட்டும் வாழ்த்து சொன்னா அது எப்படி? அதேதான் திமுகவும் செய்யறாங்க. திமுக செய்யறதா விஜயம் ஃபாலோ செய்யறாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சினிமா மோகம் வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனிங்களா, ஒரு நடிகர் அவரு நல்லா விவரமா தெரிஞ்சவங்க யோசிப்பாங்க. எல்லாம் சினிமாவில் அப்படியே வரவங்களாம் யோசிக்க மாட்டாங்க. சினிமா மோகத்தால தான் நிறைய விஜய் ரசிகர் நிறைய பேர் லேடிஸ் அது வெறும் இளம் பெண்கள் தான் இருக்கு அதிகம் பேர். எல்லாம் அந்த சினிமா நடிகை மோகத்தாலாம் வராங்க. கொள்கை அடிப்படையெல்லாம் யாரும் வரல. ஆமா, எதுக்கு அந்த நடிகர்னு ஒரு போர்வையில ஏமாத்துறாங்க? அது இது ஒரு எப்படின்னா ஏமாற்றுறது அது. ஆமா, நடிகர்ன்ற ஒரு போர்வையில ஏமாற்றுறாங்க தான் அது. ஆமா, இது உண்மையான ஒரு அரசியல்வாதினா உண்மையா இருக்கணும். சொல்லவே 24 குடும்பத்தை நேரா சந்திச்சு 24 குடும்பத்தினோட முழு விவரத்தை எடுத்து அதுக்கப்புறம் சொல்லிதான் நல்லா இருக்கும். எதுவுமே சொல்லாம 24 பேர்த்துக்கு சாரி கேளுங்க, 24 பேர்த்துல சாரி கேளுங்க, 24 பேர் பண்ணுன்றது சரியில்லை. ஏதோ ஒரு படத்துல விஜய் சின்ன குழந்தை வந்துமே சொல்ற சாரி கேளுங்க. ஒரு பேச்சே சரியில்லை. ஒரு டெரரா பேசணும். ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டுனா பேச்சு நல்லா நேருக்கு நேரம் மோதணும். பொறுமையா நம்ம அதான் தலைவனா, அதான் தலைவனுக்கு அடுத்துமே அதான் நேருக்கு நேரம் பேசணும். நல்லா ஏதாவது ஃபோர்ஸா பேசணும், கம்பீரமா பேசணும். சாரி கேளுங்கன்றது ட்ரைனிங் எடுக்கணும். சினிமா ட்ரைனிங்லாம் வந்திருக்காரு, நல்லா ட்ரைனிங் எடுக்கணும். படம் மாதிரி நினைச்சாரு. அவர் படம் மாதிரி நினைச்சுதான் கொண்டு வராப்புல. ஆனா அரசியல் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அரசியல் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். மக்கள் ஓட்டு போடுறவங்கன்னா விவரம் தெரியாம இந்த இலசங்க போடலாம். என்ன மாதிரி நானும் சொல்றேன், நான்லாம் தீவிர ரசிகன். என்னோட விஜய் ரசிகம் 1927 2001 ஒரு ரசிகர் மன்றம் திறந்த விஜயோட நான் ஃபேன் பயங்கரமா இருந்தவன் தான். கொஞ்சம் விவரம் தெரியும் நான் மாறிடுறேன்னு அது மாதிரி விவரம் தெரிஞ்சு மாறுவாங்க. அது மாதிரி சினிமா வேறு அரசியல் வேறு கண்டிப்பா மாறுவாங்க. அதெல்லாம் சினிமா மோகத்தால அவங்க பின்னாடி சுத்துறாங்க. உண்மையான அரசியல் எது, உண்மையான தலைவர் யாருன்றதான் அவங்க தெரியும் போது அவங்க தெரியும். இந்த சினிமாவில் நிறைய சம்பாதிச்சாராம், உச்சக்கட்டத்தை எட்டிட்டாராம். அதனால அவருக்கு பொழுதுபோக்கு டைம் இல்லாம ஒரு சினிமா அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு மக்களுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சுற்றுப்பயணம் போனதான் மக்களுக்கு அவருக்கு தெரியும் எங்கெங்க பிரச்சனை இருக்கு, என்னென்ன எப்படிலாம் தமிழ்நாடு. அவர் எப்படி தெரியுமா, ஒரு ஷூட்டிங் லண்டன் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துட்டுனா கீழெல்லாம் போகணும். கிராமங்கள் நல்லா எங்கெங்க பாலம் இருக்கு, எவ்வளவு விளைச்சலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போயிட்டு வரட்டும். அந்த அவருக்கு தெரியும்.